திருவண்ணாமலையில் தை மாத பௌர்ணமி கிரிவலத்தை முடித்த மக்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்துள்ளனர். ரயில் நிலையத்திற்கு வந்த விழுப்புரம் காட்பாடி ரயிலில் முண்டியெடுத்து ஏற முற்பட்ட மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பொறுமையாக ஏற்றி அனுப்பி வைத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பின்புறம் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். அதுபோல் தை மாத பௌர்ணமி நேற்றைய தினம் முழு நாளாக ஒரு நாள் முழுவதும் இருந்தது. ஆனால் பக்தர்கள் வெளி மாநிலங்கள், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நேற்று முன்தினம் இருந்தே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வர தொடங்கினர். இன்று பௌர்ணமியை முடித்துக்கொண்டு, தை மாத பௌர்ணமியை முடித்துக்கொண்டு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக அதிகாலையிலேயே ரயில் நிலையத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக காட்பாடி செல்லக்கூடிய ரயிலில் ஏறுவதற்காக, அதாவது ரயிலில் இருந்து திருவண்ணாமலை வந்து இறங்கக்கூடிய பயணிகளுக்கு கூட வழி விடாமல் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு இடத்தை பிடிப்பதற்காக ஏற முற்பட்டனர். இதனால் அங்கு ஒரு கூட்ட நெரிசலானது ஏற்பட்டது. உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்க பாதுகாப்பு பணியில் ரயில்வே போலீசார் ஈடுபடுத்தப்பட்டதால் அவர்கள் உடனடியாக அந்த பொதுமக்கள் பயணிகளை தடுத்து நிறுத்தி ரயிலில் பொறுமையாக ஏற்றி அனுப்பி வைத்தனர். மேலும் ரயில்வே துறை சார்பில் சிறப்பு ரயில்களும் விடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.